இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பயாவது பிக் பாஸ் ஏதோ கொஞ்சம் உருப்படியான ஒரு டாஸ்க கொடுத்திருக்காரு. அதுவும் டிக்கெட் டு ஃபினாலேல. டிக்கெட் டு ஃபினாலேக்கு இந்த டாஸ்க் ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரிஞ்சு கிடையாது தான். சோ இந்த முதல் ப்ரோமோல என்ன இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நேத்து ராத்திரி லைவ்ல நிறைய தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணி ஒரு அன்சைனிங் வீடியோ மாதிரி பாத்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க. அது ரொம்ப முக்கியம். சோ இப்ப சம்பவத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ப்ரோமோல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிக்க போகுது. இதுதான் முதல் டாஸ்க். எல்லாரும் ஆடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பசங்க மணல்ல வீடு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரிக்ஸ வச்சு ஒரு முயலை சுத்தி வீடு கட்ட சொல்றாங்க. இத பார்த்த உடனே டிக்கெட் டு ஃபினாலேல வரக்கூடிய டாஸ்காடா இது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. பட் அதுல ரவீனா பொண்ணுல இந்த இடத்துல படுத்துக்கின்னு பயங்கரமா மூச்சு வாங்குற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. டாஸ்க் இந்த இடத்துல சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இதுக்குள்ள ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரியல. அது எபிசோட் வந்தா நமக்கு தெரியும். சோ அது என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இதுல பார்க்கும்போது விஷ்ணு இதுல ஜெயிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஆஹா ஊஹோன்னு கத்திக்கிட்டு இருக்காப்ல. மாயாவும் நல்லா தான் விளையாடுற மாதிரி தெரியுது. டாஸ்கே என்ன அப்படின்னு சரியா புரியாததுனால யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத கணிக்க முடியல. பட் இந்த டாஸ்க் ஓரளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பட் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ஒரு நாள் ஃபுல்லா சைக்கிள் ஓட்ட விடுறது, பஸ்ஸுக்குள்ள நாத்தத்துல நிக்க வைக்கிறது, அந்த மாதிரி டாஸ்க்லாம் இன்னும் வரல. பார்க்கலாம் அதெல்லாம் வருதா இல்லையா அப்படின்ட்டு. ஆனா இதே மாதிரியே பந்தை உருட்டி விடுறது, கல்ல வச்சு அடுக்கிறது அப்படின்னு வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா சத்தியமா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமான டாஸ்க் கொடுத்தே ஆகணும். அப்பதான் டிக்கெட் டு ஃபினாலேவாது ஓரளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆகும். இதுதான் இந்த முதல் ப்ரோமோல இருக்கு. பட் நேத்து ராத்திரி லைவ்ல நடந்தது இல்லையா, அது உண்மையிலே தரமான சம்பவம். விஷ்ணுவும் சரி தினேஷும் சரி ரெண்டு பேருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மாயாவோட கேம பிரின்னு பிரிக்கிறாங்க. விஷ்ணுலாம் அழகா எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றாப்ல. பிரதீப்ப பிளான் பண்ணி வெளில அமிச்சதே மாயா தான். இன்ஃபேக்ட் ஐஷு ஆரம்பத்துல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். நிக்சன் ஐஷு மேட்டர் ஆரம்பத்துல கொளுத்தி போட்டதே மாயா தான். அவளால தான் இந்த பிரச்சனையே வந்தது. என்னையும் பூர்ணிமாவையும் ஒன்னா சிக்க வச்சு எங்களுடைய கான்சென்ட்ரேஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரிலாம் இவ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா. ஒருத்தனோட எமோஷன் கூட இவ விளையாடுறா. இவள மாதிரி ஒரு கேமர் இதுல ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு எல்லாத்தையும் பாயிண்ட் பை பாயிண்ட் அடிக்கிறாப்ல. நான் இதை பார்த்து மிரண்டு போயிட்டேன். விஷ்ணுக்கு இவ்வளவு மூளை இருக்கா அப்படிங்கிற மாதிரி நானே யோசிச்சேன்னா வச்சுக்கோங்களேன். இதுல காமெடி என்ன தெரியுமா, விஷ்ணு இது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி அங்கங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காப்ல. ஆனா அவர் அடுத்த வாரமே மாயா பூர்ணிமா கூட சேர்ற மாதிரி நமக்கு தெரியும். சோ அதனாலதான் அவர் வீக் ஆயிடுவாப்ல. ஆனா இந்த வாட்டி இதுக்கு மேல அவர் சேர மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. டிக்கெட் ஃபினாலே வேற இருக்கு. இதுல வேற அவங்க வீட்ல இருந்து வேற வந்து தனியா யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்ல இருந்து வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் பூர்ணிமா பக்கம் கூட விஷ்ணு போல. எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க? சோ இந்த ஃபினாலே டாஸ்க்ல எப்படி ஆட போறாரு அப்படின்னு தெரியல. ஆனா தினேஷும் சரி விஷ்ணுவும் சரி ரெண்டு பேருமே எப்படியாவது இதுல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப வெறியா இருக்காங்க. ஏன்னா நீ காலைல உட்காந்து பேசும்பொழுது கூட அது கிளியரா தெரியுது. விஷ்ணு கிளியரா சொல்றாப்ல, கஷ்டப்பட்டு இதுக்காக நான் உள்ள வந்தா டேட் காலியா இருக்கு அப்படின்னு உள்ள வந்து அவங்க ஃபினாலே வரைய வந்துருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி விசித்ராவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காப்ல. இவர் 12 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்காக கஷ்டப்பட்டாரு அப்படிங்கறதெல்லாம் போன வாரம் கமல்சர் எபிசோட்ல சொன்னாரு. அதெல்லாம் ஒத்துக்கலாம். அதே மாதிரி விசித்ரா அசால்ட்டா உள்ள வந்து ஃபைனல் வரைய வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு புலம்பிக்கிட்டு இருக்காரு. தினேஷும் ஆமா இதெல்லாம் நடக்கும் தான், என்ன பண்றது, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் தினேஷ் விசித்ராவோட கேம பிரிச்சு வைக்கிறாப்ல. விசித்ரா வந்து நேத்து அர்ச்சனாவோட மேட்டர் அவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க. ரவீனா பொண்ணு போய் சொன்னது அந்த வேலை செய்யாத விஷயத்தை தான். ஆனா விசித்ரா தான் அர்ச்சனாவுடைய தங்கச்சி மேட்டரை இழுத்து ஸ்டாம்ப் பண்ற மாதிரி அவளை தூண்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது பயங்கரமா வெடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் விசித்ரா வந்து நம்ம கூட கேம் விளையாடுறதை தாண்டி மக்கள் கூட அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கள நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க. நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வாரம் அவங்கள வெளில அனுப்பிச்சிருக்க முடியும். பட் இந்த வாரம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா சத்தியமா அவங்க ஈஸியா ஃபைனல்ஸ் வந்துருவாங்க. எதுவும் பண்ண முடியாது, நம்ம மோதி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாயாவோட கேமையும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, விசித்ராவோட கேமையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அர்ச்சனாவை அடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் அந்த வேலை செய்யாத விஷயம் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. அதையும் நான் அப்பப்ப சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சோ இவங்க ரெண்டு பேரும் டிக்கெட் டு ஃபினாலேக்கு வெறித்தனமா ரெடி ஆகுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி சொல்றவங்க கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ட்விஸ்ட பிக் பாஸே கொடுத்து வேற ஒரு ஆளை தான் ஜெயிக்க வைப்பாரு. அதுலயுமே இந்த இடத்துல தினேஷ்க்கும் விஷ்ணுக்கும் ஒரு பயம் இருக்கு. ஏன்னா மாயாவோட டீம்ல இன்னைக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கு. மாயா, பூர்ணிமா, விசித்ராவும் அவங்க செட்டு தான், விஜய் வர்மாவும் அவங்க செட்டு தான், நிக்சனும் அவங்க செட்டு தான். சோ 5 பேர் அவங்க சைடு இருக்கிறதுனால மெஜாரிட்டியா ஓட்டிங் பேசிஸ்ல ஏதாவது பண்ணி இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இந்த டிக்கெட் ஃபினாலேல அவங்க குரூப்ல இருக்க யாராவது ஒருத்தரை வர வச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கேம் வேஸ்டா போயிடும். அதுதான் எனக்கு கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாயா பண்ணக்கூடிய ஆள் தான், பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. சோ இந்த முதல் ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்படியே போற பக்கத்துல ஒரு லைக்கையும் போட்டு விட்டு போங்க, அது ரொம்ப முக்கியம். சோ நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye, thank you guys.